சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிலு. அப்படியே ஈவினிங் ஆக ஆக கிளைமேட் மாறி மழை வர மாரி ஆயிடுச்சு. நல்லா காத்தும் அடிச்சுது. காத்தடிச்சனால எல்லாரும் வெளிய உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். தீபி வந்துட்டு நான் டீ போட்டு குடுக்கட்டா அப்படின்னா, எனக்கு டீ அந்த அளவுக்கு பிடிக்காது. அத்தை குடிப்பாங்க. நான் காஃபி லவர். இருந்தாலும் டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தீபி போட்டு குடுத்த டீ வந்து 1 கப் நானும் அத்தையும் குடிச்சோம். அண்ட் டீக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பிஸ்கட். எனக்கு காஃபி டீலாம் நெனச்சு சாப்பிடுறது அந்த அளவுக்கு பிடிக்காது. நாட் அ பிக் ஃபேன். இருந்தாலும் இது வந்து ஹெல்தியான பிஸ்கட்ஸ். ராகி, கருப்பு கவனி, மல்டி மில்லட் இது வந்து ரெடி பண்ணது. நான் ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கேன். தீர தீர எங்க வீட்ல வாங்கிருவேன். எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ஃபேவரைட். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் ஆயில்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான். ஹெல்த்தி மட்டும் இல்லாம நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எல்லா ஆயில்ஸும் அவைலபிளா இருக்கு. என்னோட பர்சனல் ஃபேவரைட் இவங்களோட கீ தான். 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரமோஷனுக்கு வந்தாலும், அதுக்கப்புறம் டில் டேட் வரைக்கும் பிஸ்கட்டும், கீயும் பர்சனலா இவங்ககிட்ட தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது அந்த அரோமாவே சொல்லிரும். அது பக்கா ஹோம்மேட் அப்படின்னு. அப்படியே மனமும் நல்லா வீட்ல ரெடி பண்ண மாரி சூப்பரா இருக்கும். அன்னைக்கு சொன்னத இன்னைக்கு உங்க குழந்தைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கீ குடுக்க போறீங்க அப்படின்னா, ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். சூப்பரா இருக்கும். அவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். பின்டு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்பட்டா வந்து செக் பண்ணி பாருங்க. மதியத்துக்கு நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வச்சு வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன். வழக்கமா என் ஹஸ்பண்ட் தான் நைட் நேரத்துலயும் பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். அதுவும் சண்டேனா கண்டிப்பா அவருக்கு தோணிரும். அன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஒரு 3/4 கிலோ எடுத்து வந்து குடுத்தாரு. சீரக சம்பா அரிசியில வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கிளைமேட்டுக்கும் சுட சுட பிரியாணிக்கும் சூப்பரா இருந்தது. நல்லா திருப்தியா சாப்பிட்டு சூப்பரா சண்டேவை முடிச்சோம்.